இது வெற்றியின் நேரம். யாத்ரா 3:8 அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். அருமையானவர்களே, நம்முடைய நல்ல தேவனுடைய உள்ளத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். கஷ்டப்படுகிற மக்களை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை இந்த பூலோகத்திலே கொடுக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார். இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் பரலோகத்தில் கர்த்தர் நல்ல வாழ்வை வைத்திருக்கிறார் என்று நம்புகிறார்கள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அருமையான பூலோகத்தில் கர்த்தர் நல்ல வாழ்வை தருவார் என்று அநேகர் நம்பவில்லை. ஆகவே அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. என என்ன நம்புகிறோமோ அதுதான் நம்முடைய பங்காக மாறுகிறது. நம்பிக்கை வார்த்தையின் மூலமாக வருகிறது உங்களுக்கு. அதற்காகத்தான் வார்த்தையை சொல்கிறோம். அந்த வார்த்தையை கவனமாக கேட்கணும். கேட்டு வார்த்தையை நம்ப வேண்டும். இங்கே கர்த்தர் அவர் சொல்லுகிறார், எகிப்தின் அடிமைத்தனத்தின் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அது போதாது, பாலும் தேனும் ஓடுகிற நல்ல கானானை அவர்கள் இந்த பூலோகத்திலே அனுபவிக்க வேண்டும். பாலும் தேனும் ஓடுகிற கானான் பரலோகத்திலே இல்லை என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இங்கே போட்டிருக்க அந்த கானான் இது பரலோகத்துக்கு அடையாளம் கிடையாது. அநேக மக்கள் பரம கானான் அங்கே போய் பாலும் தேனும் ஓட போகுது. அதை பற்றி கர்த்தர் பேசலை. கவனிக்கணும். ஏனென்றால் இங்கே கிட்டத்தட்ட 6-7 விரோதிகள் இருந்தார்னு போட்டிருக்கு. ஏமோரியர், பெர்சியர், ஏவியர். பரலோகத்தில் ஒரு விரோதியும் இல்லை. வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டா ஆசீர்வாதம் நம்ம இழந்து போகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. எல்லாம் வார்த்தைக்குள்ள தான் இருக்குது. கர்த்தர் இங்க உனக்கு பாலைந்தேனையும் ஓட வைப்பேன்னு சொல்லும்போது நம்ம அங்க போய் பாலைந்தேனையும் ஓட வைப்பார்னு சொன்னா வாழ்நாள் வீணாளா போயிடும். ஜெபங்கள்லாம் வீணா போயிரும். தேவனுடைய மக்களே, நம்முடைய ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போய்விடும். இது வீணான வாழ்க்கையாய் போய்விடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். புத்தி உள்ளவர் அப்படித்தான் நினைப்பாங்க. ஆகவே கர்த்தர் இங்கன்னு சொல்லும்போது நாம சொல்றோம், ஆண்டவரே ஆமேன் இங்க. எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன் இங்க. இங்கே இந்த உலகத்திலே எல்லாரும் சொல்லுவோம், இங்கே இந்த உலகத்திலே பாலும் தேனும் ஓடுகிற நலமான வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தருவார். இந்த உலகத்தில் இப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகி விடுகிறது. வாழ்க்கையில நம்ம வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நல்லா என்னைய வச்சுக்கிட்டு இருந்தேன்னா கிறிஸ்தவ ஜீவிதத்தின் ஆரம்பத்தில் ஏதோ உபவாசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இதுதான் வாழ்க்கை அர்த்தம். இதுதான் எல்லாம் இதுதான். ஒரு 7 நாள் உபவாசத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த உபவாசம் போடுறதுக்கு திட்டம் போட்டுருவேன். பாருங்க, பதில் வந்துச்சா வரலையோ? ஏன்னா அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. பாருங்க, என்னுடைய கவலையெல்லாம் பாருங்க காப்பியில் பால் ஊற்றலாமா இல்லையா, இதுதான் கேள்வி. எனக்கு அன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவிதத்தில் எழுந்திருந்த பெரிய கேள்வி, காப்பியில் பால் ஊற்றலாமா ஊற்றக்கூடாதா, எவ்வளவு ஊற்றணும், அதான் கேள்வி. கர்த்தாவை இந்த தடவை பால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன், இனி அடுத்த தடவை கரெக்ட் பண்ணிக்கிறேன், குறைச்சிடுறேன் ஆண்டவரே. அருமையானவங்களை கவனிங்க. சிரிக்கிறதுக்காக சொல்லலை. ஆயிரமான மக்கள் இந்த இடத்துல தடவி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல. தேவனுடைய மக்களை கவனிங்க. எல்லாம் அந்த உபவாசம், கடுங்காப்பி, பால், இதுதான். கோயில்களில் இருந்த இடத்துலயே 25 வருஷமாக இருக்கிறார்கள். ஒரு அங்கலம் வாழ்க்கையில முன்னேறவில்லை என்றால் வசனத்தை கவனிக்கல. கர்த்தர் சொல்றாரு, இது காப்பில பால் ஊத்தலாமாங்கிற கேள்வி இல்லை, இது பால் ஓடுகிற தேசம். இது பால் குடிக்கிறது இல்லை, பால் ஓடுகிற தேசம். இது இன்னைக்கு சபைகளில் பாலை குடிக்காத கடுங்காப்பிய குடின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, பால் ஓடுகிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எல்லாம் சொல்லுவோம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்.
பாலின் தேனையும் தொட்டு நக்கிடுவீங்கன்னு போடல, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்படியே நம்ம விசுவாசா கத்த சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் உனக்கு ஆக கடவுள். நீ யாரா இருந்தாலும் சரிதான், சிவப்போ கருப்போ ஆணோ பெண்ணோ வித்தியாசமே இல்லை. கத்த சொல்லும் பொழுது கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீங்க சொல்லிருக்கீங்களா? நான் அப்படி நம்புறேன் ஆண்டவரே, ஆமேன்னு நான் சொல்றேன். கத்த சொல்றா அது போதும். பெரிய நீண்ட ஜபங்களும் 41 நாள் உபாசங்களும் தேவையில்லை. இவளெல்லாம் பாருங்க, கிறிஸ்தவ சமுதாயத்திலே பிரசங்கமார் குடும்பங்களை அருமையான திசை திருப்பி இன்றைக்கு வனாந்தரத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள். வார்த்தையை தவிர மிச்சம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறான் பாருங்க. என்ன ஒரு பரிதாபம். கத்த சொல்றா வார்த்தை மாத்திரம்தான், மற்ற எல்லாம் தேவையில்லை. கவனிங்கள் தேவன் மக்களாகவே, கர்த்தர் நல்ல தேவன். இந்த உலகத்திலே நம்மை குறித்து நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஏன் செய்கிறார்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அவர் இரக்கமுள்ளவராயிருந்தார், அதனால் தான் அவர் செய்தார் வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனியானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேலை பற்றி கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். இஸ்ரவேல் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை சிநேகிக்க ஆரம்பிக்கவில்லை. அவர் அநாதி தேவன், காலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவன். அன்றைக்கிருந்தே கர்த்தருடைய அன்பும் பராமரிப்பும் இரக்கமும் தயவும் அவள் மேலே விழுந்து விட்டது. கலாத்தியர் 3:29 சொல்கிறது. வாசிக்கலாம். வாசிங்க. கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திராயும் இருக்கிறீர்கள். இந்த காலையில் எத்தனை பேர் கிறிஸ்துவனுடையவர்கள்? எல்லாரும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவனுடையவன், நான் ஆபிரகாம் சந்ததியான், நான் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலன். கவனிங்க. ஆகவே இது நமக்கு பொருந்தும். இஸ்ரவேலரை கர்த்தர் அநாதி காலத்திலிருந்தே சிநேகித்தது மாத்திரமல்ல, நம்மை அநாதி காலத்திலிருந்தே கர்த்தர் சிநேகித்திருக்கிறார். அவருடைய தயவும் இறக்கவும் அநாதி காலத்திலிருந்தே நம்மையிலே இருந்தது. அதனால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருக்கிற லட்ச மக்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை பற்றி நீ சிந்திக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அருமையான கவனிங்க. அந்த இரக்கம் நம்மையிலே விழுந்து விட்டது. அதனால தான் அந்த காலை வேளையில இங்கே இருக்கிறோம். எத்தனையோ ஒரு சினிமா கோட்டையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம இங்கே இருக்கிறோம். காரணம், இது வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். பாருங்கள், அது அவருடைய இரக்கத்தினாலே நமக்கு சம்பவித்தது என்பதை நீங்கள் திட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த காருண்யம் சொன்னா தயவு அல்லது தகுதியற்றவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற இரக்கம் என்ற அர்த்தம். காருண்யத்தாலே என்ன செய்கிறேன்? இழுத்துக் கொள்கிறேன். கருணை பாருங்கள், அது தகுதியற்றவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற ஒரு இரக்கம். இஸ்ரவேலுக்கு தகுதி இருந்ததுனால கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்களை விடுவிக்கவில்லை, அவர்களுக்கு இந்த மேலான ஒரு வாழ்க்கையை கொடுக்கவில்லை. அவர் காருண்யம் நிறைந்தவராய் இருக்கிறபடினாலே அப்படி செய்கிறார். நமக்கெல்லாம் தகுதி இருந்ததுனால கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. அவருடைய காருண்யத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். திட்டமாய் தெரிந்து கொள்ளணும். இந்த நிலை வரும் பொழுது தாழ்மை நம்மை மூடிக்கொள்ளும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். தாழ்மைங்கிறது செருப்பையும் இதையும் கழட்டி போட்டுட்டு ஒரு தாடியை வளர்த்துக்கிட்டு ஐயா தாழ்மையா இருக்காருன்னு சொல்றது இல்லை. தப்பா புரிஞ்சிடக்கூடாது. தேவனை உயர்த்துகிறது. ஆண்டவரே உம்முடைய காருண்யம், உம்முடைய இரக்கம், நான் இருக்கேன்னு சொன்னா உம்முடைய கருணை, அதனால தான் நான் நினைச்சேன் இருக்கிறேன். இந்த நிலை வரும் பொழுது அருமையான ரொம்ப ஜபிக்காமனே ஆசீர்வாதங்களை சாந்திக்கும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ உலகத்தில் பிரசங்கிக்கப்படுகிற அநேக காரியங்கள் தப்பு, வேதத்துக்கு மாறாதான் அருமையான இன்னைக்கு சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆகவே நம்ம கர்த்தருடைய கையை போட்டு திருக்கி காலை ஒடிச்சு இப்படி வாங்க வேண்டும் என்று வேதம் முழுவதிலையும் ஒரு இடத்துலையும் நான் வாசிக்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். தட்டுங்கள், 3 ஆண்டுகள் தட்டுங்கள், அதுக்கப்புறம் ஒருவேளை என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். இன்னைக்கு எங்க மனதில் நல்ல கான்கிரீட் மாதிரி சாத்தான் செட் பண்ணி வச்சுட்டான் பாருங்க. கேட்டு பார்ப்போம், எப்படி 3 வருஷமாவது ஆகும். இந்த விசுவாசத்தில் தான் முழங்கால என்ன செய்யறாங்க? போடுறாங்க. உண்மை ஏன்னா நாங்களும் இப்படி இந்த வழியாக உருண்டு வந்த ஆளுக்கு தான் பாருங்க. இன்னைக்கு நாங்கள் பெர்ஃபெக்ட் கிடையாது, ஆனால் மேல வசனம் பெர்ஃபெக்ட் என்று நாங்கள் நம்புகிறோம். கவனிங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லா சொல்லுவோம், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
அவை ஜெபம் என்பது ஒரு கடினமான ஒரு காரியம் கிடையாது. அவர் கையை காலை திருக்கி ஏதோ கேட்டு பார்ப்போம், 300 தடவை கேட்டா ஏதோ ஒரு நேரம் கொடுப்பாரு. எல்லாம் தப்பு. அருமையாலே இங்க சுவிட்சி தப்பா இருக்கும் பொழுது லைட் சரியா எரியாது. ஆகவேதான் மனதை மாற்ற வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. எதை வைத்து? தேவனுடைய வார்த்தை வைத்து. தேவன் அன்பு நிறைந்தவராயிருக்கிறார், காருண்யம் நிறைந்தவராயிருக்கிறார். ஆதாமை பற்றி நான் நினைச்சு பார்க்கிறேன். ஒருத்தனுக்கு 4 ஒருத்தனுக்கு லட்சக்கணக்கான பழங்கள், ஒருத்தனுக்கு பொண்ணு ஆற்றங்கரை ஓரமா குவிந்து கிடக்கிறது. அது நல்ல பொண்ணு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இதெல்லாம் ஆதாம் அப்படியே 41 நாள் உபவாசம் இருந்து கர்த்தருடைய கையை அப்படி திருக்கி, ஆண்டவர் வலி தாங்காம சரி போனா போப்பா இந்தா கொடுத்துட்டேன் நீ கொடுக்கல. அவன் பிறக்கவும் இல்லை, அவன் ஜெபிக்கவும் இல்லை. சிந்திக்கணும். அருமையானவர்களே, ஆதியாகமத்தை கவனிக்கணும். இவெல்லாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கிறது. கர்த்தரை பற்றி அன்பு பெருக ஆரம்பிக்கிறது. துரிதமான பதில் என்ன செய்யும்? வரும். போராட போறேன் எங்க பார்த்தாலும் போராட்டம் தான். ஆனா ஒன்னும் வாங்கல. அதான் பிரச்சனை. போராட்டம் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம் அன்பு, கர்த்தர் மேல அன்பு, பற்று, பாசம், மரியாதை, தாழ்மை. இன்னைக்கு போராடுறேன்னு சொல்ற அநேக ஆள்கள் பெருமைக்காரனா தான் இருக்கான் பாருங்க. கடைசியில் ஜபத்தை முடிச்சுட்டு ஏதோ ஒரு பதில் வந்துடுச்சுன்னு சொன்னா நாங்க போராடணும், அதனால தான் நினைச்சிடுச்சு கிடைச்சிருச்சு. கவனியங்கள், ஏதோ ஒன்று வந்திருக்குன்னு சொன்னா தேவனுடைய இரக்கத்தினாலே வந்திருக்கிறது, அவருடைய காருண்யத்தினாலே வந்திருக்கிறது. இதுவரைக்கும் நாம ஏதோ பெற்றுக்கொண்டோம்னு சொன்னா அவருடைய இரக்கம், காருண்யம். திட்டமா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, ஆகவே நம்முடைய தேவன் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார், காருண்யம் நிறைந்தவராக இருக்கிறார். எல்லாரும் சொன்ன தேவன் அன்பு நிறைந்தவர், அவர் காருண்யம் நிறைந்தவர். மறுபடியும் சொல்லு, என் தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறார், என் தேவன் என் மேலே காருண்யம் உள்ளவராக இருக்கிறார். அப்படி நினைங்க. போராடுறேன்னு சொல்லி திட்டம் போது ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே உங்கள்கிட்ட எதுக்கு போராடணும், தப்பா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கிறான், என்னை மன்னிங்க, இது வரைக்கும் நான் செய்துட்டு இருந்தேன், இனி வந்து நான் வசனத்தை இப்படி தான் செய்ய போறேன். போராட்டம் இல்லை, அன்பு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடு என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. அன்பு. அன்மையான பாருங்கள், இது ரொம்ப வித்தியாசம் என்பதை தெரிந்து கொள்ளும் தேவன மக்களே. ஆகவே எல்லாவற்றின் தேவன் அப்படி தயவு அல்லது காருண்யம், கருணை இதனால தான் செய்கிறார் என்று ஆதியிலிருந்தே நாம் பார்க்கிறோம். சில வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகின்றேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:9 வாசிக்கிறேன். நம்ம யாக்கோபு ஜெபம் பண்றான் பாருங்க. இஸ்ரவேல் ஜெபிக்கிறான். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. ஜெபங்கள் எப்படி வருது பாருங்க. அழுது புரண்டு போராடி பாருங்கள். இனி விடுறதுக்கு கண்ணீரே இல்லை. இது ஒரு பெரிய அனுபவம். மக்கள் நினைக்கிறாங்க, எப்படி பேசுறான் பாருங்க. நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே, என்ன சொன்னீரோ அதை என்ன செய்யும்? நிறைவேற்றும். அவ்வளவுதான். சிம்பிள், ஷார்ட். இந்த ஜெபம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். அபாரமான பதிலை கொண்டு வந்தது. காரணம், கர்த்தரை அவர் மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தாவை சொல்லி இருக்கிறீர், நீர் வாக்கு மாறாதவர், வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிஞ்சு போகும், நீ மாத்திரம் பொய் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். சொல்லி இருக்கிற கர்த்தாவே, என்ன சொன்னியோ அப்படி நீ செய். அவ்வளவுதான் ஜெபம். கவனிங்கள், விதமாக ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இங்க அடுத்த வசனத்தில் சொல்றான், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இந்த 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். பாருங்கள், பதான் அராமுக்கு உங்க மாமனார் வீட்டுக்கு போறான். காரணம், இவங்க அண்ணன் ஏசா இவனை கொல்றதுக்கு திட்டம் போட்டான். ஆகவே அவசர கோலத்தில் ஓடுறான், தப்பி ஓடுறான். ஓடும்போது கையில ஒரு ஆடு மேய்க்கிற கோல் மாத்திரம்தான். திருப்பி வரும்பொழுது பல்லாயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், ஏராளமான வேலைக்காரர் எல்லாம் பார்க்கிறான். 2 கம்பெனின்னு எழுதப்பட்டிருக்க பெரிய பெரிய பரிவாரம். அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு கண்ணீர் வருது. அவன் சொல்கிறான், கர்த்தாவே தேவரீர் காண்பித்த தயவுக்கு நான் எவ்வளவு பார்த்துறேன் அல்ல. அது எங்கிருந்து இதெல்லாம் சம்பாதிச்சிட்டான்னு சொன்னா, இவன் மாமே இருக்கானே அங்கே போய் சேர்ந்தான். அவனுக்கு 2 பிள்ளைகள். அதில் 2வது பிள்ளை மேலே இவனுக்கு கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு. உடனே அவளை கட்டித்தான்னு சொன்னான். மாமின்னு சொன்னா, 7 வருஷம் நீ வேலை செய்தீன்னா அவளை உனக்கு என்ன செய்கிறேன், கட்டித்தாரேன்னு சொன்னான். இவன் 7 வருஷம் வேலை செய்துட்டு பொண்ணை கொடுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு பொண்ணை மாற்றி விட்டான் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா?
பொண்ணை மாற்றி விட்டா காலம் பார்த்தா அக்கா காரி கண்ணு வேற மாதிரி இருக்குது. அப்படி கூச்ச பார்வன்னு போட்டிருக்கு. விடிய காலம் மாமாட்ட போனான், என்னப்பா அந்த மாதிரி பண்ணிவிட்டா அநியாயம் பண்ணிவிட்டேன்னு சொன்னான். அவன் சொன்னா வேற ஒன்றும் இல்லை, இன்னொரு 7 வருஷம் வேலை செஞ்சேன்னா அவளையும் உனக்கு என்ன செய்கிறேன் கொடுத்துட்றேன். 14 வருஷம் 2 பொம்பளைகளுக்காக வேலை செய்தான். அதுக்கப்புறம் இன்னும் 6 வருஷம் வேலை செய்தார். இதில் பாயிண்ட் என்னன்னா, அந்த 20 வருஷத்தில் 10 தடவை சம்பளத்தை மாத்தினான்னு போட்டுக்குமா மாமே. 10 டீ ப்ரமோஷன். எல்லாரும் ப்ரமோஷனை எதிர்பார்ப்பாங்க. எங்க மாமா இவனை 10 தடவை டீ ப்ரமோட் பண்ணாம பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளு அந்த இடத்துல அருமையான அவன் ஆடெல்லாம் பிடுங்கி கர்த்தர் இவன் நினைச்சிட்டாரு கொடுத்துட்டாருன்னு போட்டிருக்கு. அவன் ஆடு அவன் கத்த சொன்னாரு, லாபான் உனக்கு செய்யற வேலை நான் கண்டேன். நம்முடைய தேவன் அருமையான தேவனுடைய தயவுள்ள கண்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மக்களின் மேலே அருமையான பதிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு விரோதமாக யாராவது ஒன்று செய்யும் பொழுது தேவனுடைய தயவுள்ள காருண்யம் பார்வை எங்கே விழுகிறது. இவனை யாரும் ஜெயிக்க முடியாது. இவன் வாளா இருக்க மாட்டான், இவன் தலையா தான் செய்வான் இருப்பான். இவன் கீழாக மாட்டான், மேலாக தான் இருப்பான். இவனை யாரும் ஏமாற்ற முடியாது. பாருங்க, லாபம் இவனை ஏமாத்துறதுக்கு பார்த்தான். அதனால கர்த்தர் அவனை ஏமாத்தி இவனை நினைச்சிட்டா அது எல்லாத்தையும் பிடுங்கி கொடுத்துட்டாருன்னு போட்டுருக்குது. லாபானுடைய ஆடுகளாலே அருமையால இவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஆனால் யாருக்கு என்பதை நீங்கள் கவனிக்க நான் விரும்புகின்றேன். என்ற பராக்கிரமம் நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படி சொல்லல. தேவரீர் எனக்கு காண்பித்த தயவுக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. 20 வருஷமா இப்படித்தான் இருந்தான். கடைசியில் சொன்னான். அதான் ஆளு எப்படிப்பட்ட ஆள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை எடுத்தாலும் கர்த்தர் அவருடைய காருண்யம் அவருடைய இரக்கம். கர்த்தாவை உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோன்னு சொன்னான் தாவீது. மெய்ப்பனா இருந்தான், கடைசியில் ராஜாவாயிட்டான். அதனால ராஜாவானோடனே ஆள் மாறல. ஆள் அன்றைக்கு கர்த்தர் மேல என்ன அன்பு வச்சிருந்தானோ அதே அன்பு தான் சாகும் வரைக்கும் என்ன செய்தான் வச்சிருந்தான். இந்த நிலையிலே அருமையான நாம் இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஆளு தான் ரொம்ப முக்கியம். ஜெபம் பிரதர், உபவாசம், ஜெபம் பிரதர். ஆளு கிறிஸ்தவ ஜீவிதத்திலே அருமையானே நான் எல்போர்டு கிடையாது. 30 வருஷம் 35 வருஷத்துக்கு மேல இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். அன்னைக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டா எது ரொம்ப முக்கியம்னு கேட்டா உபவாசம் இருப்பேன், 2வது ஜெபம் இருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கோம். 2 காரியங்கள் முக்கியம் கிறிஸ்தவ ஜீவிதத்தில். தெரியாவிட்டால் கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று தேவன், அடுத்தது மனிதன். தெரியாவிட்டால் கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது தேவன், 2வது மனிதன். இந்த மனிதன் என்ன நினைக்கிறான், இவனுடைய எண்ணங்கள் என்ன, இந்த மனிதன் என்ன பேசுறான், இவன் நாக்கு எப்படி இருக்குது, இந்த மனிதன் என்ன செய்யறான், இதை பொறுத்தான் எதிர்காலம் இருக்கிறது. ஆள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பெந்தெகோஸ்தே உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஜபிக்கணும், அவ்வளவுதான். ஆள் எப்படி தான் செய்தான். ஆனா ஜபம் ராத்திரி பல சங்கரி ஜபமும் அந்த ஜபம் இந்த ஜபம். ஆளு எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுக்கு மிக மிக முக்கியமானவன். உணர்வு ஆழமா இருக்கட்டும். தனியா இருக்கும் பொழுது கத்தாமி கத்தாவின் நீர் என்னை காண்கிற தேவன், என்னுடைய எண்ணங்கள் உடைய சமூகத்தில் பிரீதியா செய்யட்டும் இருக்கட்டும். இந்த வாயின் வார்த்தைகள் உடைய சமூகத்தில் பிரீதியா இருக்கட்டும். யாரும் பார்க்கல, அதை பற்றி எனக்கு தேவையில்லை. நான் யாருக்காக என்ன செய்யவில்லை, வாழவில்லை, உமக்காக வாழுகிறேன். நான் கரெக்டா இருக்கும் பொழுது உங்களுடைய காருண்யம் கண்டிப்பா என்ன செய்யும், பெரியவனாக மாற்றும். யாரும் அதை தடுக்க முடியாது. எந்த லாபானும், எந்த லூசிபர், எந்த பிசாசும், எத்தனை பொறாமைப்படுகிறார்களும் என்ற உயர்வை தடுத்து நிறுத்த முடியாது. காரணம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் நினைச்சுவான், பெற்றே தீருவான். இது லக்கு கிடையாது. இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, நல்ல எதிர்காலம் என்பது அது லக்குன்னு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. லக்கு இல்ல, அது சாய்ஸ். அருமையானவர்களே, நாம் தெரிந்து கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன தெரிந்து கொள்கிறது? தேவனாகிய கர்த்தாவை உமக்கு முன்னால் அந்தரங்கத்தில் நான் உண்மையா நினைச்ச போறேன், இருக்க போறேன். யார் பார்க்காங்களோ பார்க்கலையோ, எனக்கு நீதான். அவிதமான நிலையில் அருமையானவர்களே, யாக்கோபு, தாவீது எல்லாரும் விதமாக தான் வாழ்ந்தார்கள். நீங்களும் விதமாக வாழும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்? உயர்வுக்கு தப்ப மாட்டீர்கள். 2 கோல் இல்ல, 1 கோலை வச்சுட்டு போனா இங்க 2 பரிவாரங்கள் என்ன செய்விட்டது, வந்து விட்டது. அதே மாதிரிதான் தாவீது அருமையானவர்களே, அவன் கையில கோல் இல்ல, ஆனா ஒரு கவனும் கல்லும் இருந்துச்சு. இதுதான் அவன் சொத்து. அதுக்கு மேல வேற சொத்து ஒண்ணு இல்லை. கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு அருமையான ராஜாவானதுக்கு அப்புறம் கோயில் கட்டுறதுக்கு மாத்திரம் 450 கோடி தாவீது கொடுத்தான். 1 நாளாகும் 29 சொல்லுகிறது. இவெல்லாம் நமக்கு பாடங்கள். கவனிங்கள். கவன் கல்லோட போனவன் அன்னைக்கு கோலியாத்தை ஏத்து நிற்கும் பொழுது அது அவன் சொத்து, வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் ராஜாவானதுக்கு அப்புறம் கோயில் கட்டுறதுக்கு 450 கோடி ரூபாய் ஆஃபரிங் காணிக்க மாத்திரம் கொடுத்தான். எல்லாம் இருந்த இடத்துல இருக்கவில்லை. வானத்தை கிழித்து தேவனுடைய வல்லமையான கரம் அவர்களை உயர்த்திட்டு உங்களை அப்படி செய்யும். அதான்
அதான் உங்களை பற்றி தேவனுடைய திட்டம். சும்மா அப்படி ஜெபிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி பக்தியா இப்படி இருக்கிறது இல்லை. அது கிறிஸ்தவ சமுதாயம் தங்களை தாங்களை ஏமாற்றி கொண்டிருக்க தேவனுடைய மக்களே பாருங்கள். நான்லாம் பல ஆண்டுகள் பாருங்கள், மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, பெரிய பரிசுத்தவான் நினைப்பாங்களா, பெரிய ஜெப வீரன் நினைப்பாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டேன். யார் என்ன நினைச்சாலும் அதை பற்றி எனக்கு பரவாயில்ல. என் தேவன் என்னை பற்றி என்ன செய்வார், என்ன நினைப்பார், அது எனக்கு போதும். காரணம், அவருடைய காருண்யம் என்னை பெரியவனா என்ன செய்யும், மாற்றும். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனா மாற்றும். 1000 பேர் சேர்ந்து தூக்க முடியாத ஆள தேவனுடைய வலக்கரம் என்ன செய்யும், உயர்த்தும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகுதான் அந்தரங்கத்திலே யாருக்கும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அந்தரங்கத்தில் அருமையானவர்களே, தேவன் மேலே அன்புள்ளவர்களாய் பற்று பாசமுள்ளவர்களாய் இருங்கள். எல்லா காரியங்களும் அதனாலே நடத்தப்படட்டும். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இன்றைக்கு விலாசம் தெரியாத ஆளா இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நீங்க விலாசம் தெரியாத ஆளா இருக்க மாட்டீர்கள். 1000 பேரை கடந்து கர்த்தர் உங்களை தூக்குவார். நான் சொல்றேன், 10,000 பேரை கடந்து கர்த்தர் தூக்குவாரு. நான் இப்படி தனியா அந்த மாதிரி விலாசம் தெரியாம இருக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, தாவீது விலாசம் தெரியாதவனா தான் இருந்தான். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவங்க அப்பா வீட்டுல ஒருத்தன் ராஜாவாக போறான்னு சொல்லி கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னாரு. அவன் கொம்ப தைலத்தால் நிரப்பிக்கிட்டு தாவீது வீட்டுக்கு வரான். அவங்க அன்னை மாதிரி 7 பேர் எல்லாம் மிலிட்ரியில் இருக்காங்க, வாட்ட சட்டமான ஆட்கள், எல்லாம் வருஷம் முன்னால போனாங்க. கர்த்தர் சொன்னார், இவன் இல்லை, இவங்க ஒருத்தனும் இல்லை. கடைசியில் சாமுவேல் அவங்க அப்பாட்ட ஈசாயிட்ட கேட்கான், உனக்கு வேற ஏதாவது பிள்ளைகள் இருக்காங்களா? தகப்பே, தாவீதை மறந்து விட்டான். 7 பிள்ளைகளை முன்னால இப்படி நடத்தி கூட்டு போனான். கடைசியில் ஒரு பையன் இருக்கான்னே அவனுக்கு சிந்தனை இல்லை. கடைசி இந்த தீர்க்கதரிசி கேட்டதுக்கு அப்புறம் கடைசி சொல்றான், அங்க ஒருத்தங்க ஆடு மேய்ச்சிட்டு அடக்கான்னு சொல்றான். சாமுவேல் சொன்னான், அவனை கொண்டு வா, அவன் வரும் வரைக்கும் நான் சாப்பாட்டுக்கு நிச்சய மாட்டேன், உட்கார மாட்டேன். தேவன் அருமையான தெரிந்து கொண்டு உயர்த்தும் பொழுது எந்த சக்தியும் தடுத்து நிறுத்த முடியாது. இவன் ராஜாவாகுவான்னு சொல்லி தகப்பன் நினைக்கவே இல்லை. பாருங்க, மூத்தவன் ராஜாவாயிருவான், 2வது காரன் ராஜாவாயிருவான் தான் அவன் நினைச்சான். ஆனா தேவனுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருந்துச்சு. காரணம், தேவன் மேலே அன்பு பற்றும் பாசம் உள்ள ஒருத்தன் வனாந்தரத்தில் கிடக்குறான். தகப்பன் நினைக்கல, தேவன் என்ன செய்தார், நினைத்தார். தகப்பன் நினைக்காம இருக்கலாம், தேவன் இந்த காரியங்களை நினைக்கிறார். உள்ள மாத்திரம் கர்த்தர் மேல அன்பு பற்று பாசம் இருக்குமானால் அருமையான உயர்வை பற்றி நீ பாதர் பண்ணாதுன்னு கர்த்தருடைய ஆவியான்னு சொல்லுகிறாரு. கவனிங்கள், அதான் வேதத்தில் எழுதப்பட்ட தகப்பன் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் நினைச்ச போறதில்லை, கைவிட போறதில்லை. நீ தேவனுக்கு ஏற்ற ஒரு ஆளாக தேவன் மேல அன்பு பற்று பாசம், ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபார் காட், இந்த நிலையிலே இருக்கும் பொழுது தேவனுடைய மக்களை பாருங்கள், அவர் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் பலிக்க ஆரம்பிக்கிறது. தற்செயலா நடக்கிறது இல்லை. சர்ச்சமா என்ன நினைக்கிறேன்னா, என்னமோ சிலர் கடவுளை உயர்த்துறாரு, சிலரை இந்த மாதிரி விட்டு வச்சிடுறாரு. சாத்தா எப்போதும் சொல்றான், அந்த விட்டு வச்ச கூட்டத்தில் நீ என்னாலும் என்ன செய்ய போற இருக்க, உன்னைய கடவுள் ஒரு நாளும் உயர்த்த மாட்டான்னு சொல்லுவான். இல்லை, தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. தேவனுடைய காருண்யம் என்பது பாரபட்சம் இல்லாத காருண்யம். ஈசா யோசித்தான், கர்த்தருடைய காருண்யம் விழுந்தா அந்த மூத்த பையன் மேல தான் என்ன செய்யணும், விழணும், அவனுக்கு தான் தகுதி இருக்குன்னு யோசித்தான். தேவன் சொன்னார், பாரபட்சமே கிடையாது. தகுதி இல்லாத நிலையில் ஒரு பையன், கடைசி பையன், விலாசம் தெரியாம நேரத்துக்கு நேரம் சாப்பிடாம ஒதுங்கிறதுக்கு நிழல் இல்லாம கிடந்தாலும் தேவனுடைய கண்கள் அங்கே அவனை கண்டு அவனை என்ன செய்யும், தூக்கும், கண்டு தூக்கும். அருமையான வேளையெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடங்கள். ஆகவே உயர்த்துவதற்கென்றே தேவன் அழைத்திருக்கிறார். நீ எந்த பின்னணி வந்தாலும் சரி, தேவனுக்கு அது ரொம்ப முக்கியம் கிடையாது. நீ ஆளு எப்படிங்கிறது தான் தேவன் பார்க்கிறார். அருமையான வாசிக்கலாம், யாத்திராமத்து புத்தகம் 12ஆம் அதிகாரம் 35, 36. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இங்க பாருங்க, பணம் எப்படி வருது பாருங்க. நம்முடைய மக்களே, நம்முடைய தேவன் அருமையானவர்களே வேதத்தில் சொல்லி இருக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை என்ன செய்யும், தரும். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு, the blessing of the Lord, full stop, eat to make it rich. பாருங்க, அது அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது இருந்தா போதும், அதுக்கப்புறம் அது உன்னை என்ன செய்யும், ஐஸ்வர்யவானாக மாற்றும். கவனிங்க, அதுதான் நம்முடைய
ஒரு ஆசை என்னன்னா, ஆண்டவர் இப்படி ஆசீர்வாதம் என் தலைமையில தங்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, அது என் தயவுக்குள்ள என்ன செய்யறது இருக்கிறது, என்ற காருண்ய தயவு. நீ எப்போதும் கர்த்தருடைய தயவு நம்பி இருக்கிற ஒரு மனுஷனா இருப்பாயானால், இன்னைக்கு இல்லாவிட்டா நாளைக்கு அந்த ஆசீர்வாதம் உண்மையில் தங்கும். அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். கொண்டு வரும் தேவ மக்களே. யாக்கோபு அந்த பொல்லாத பைய வீட்டில இருந்து உயிர் பிழைச்சா போதுங்கிற ஒரு நிலைமையெல்லாம் அவனுக்கு இருந்துச்சு பாருங்க. கொண்டு கூட போடுவான் அப்படிப்பட்ட மாமி. அங்க இருந்து பெரிய பரிவாரமா வரான். அதான் கண்கள்ல அவனுக்கு கண்ணீர் ஓடுகிறது. ஆண்டவரே, இதெல்லாம் உடைய தயவு. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அருமையானவர்களே, எகிப்தை விட்டு புறப்பட்டு போகும்போது பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் ரத்தின கற்களையும் சுமந்து கொண்டு போகிறார்கள். கனவுல கூட நினைக்கவில்லை, தொட்டு பார்க்க முடியாது, கொன்னு விடுவான் எகிப்தியை. அன்றாட சாப்பாட்டு பிழப்புக்கு அருமையான தடுமாறி கொண்டிருந்தவர்கள், நல்ல வீட்டில் குடியிருக்கல பல 100 ஆண்டுகளாக. இவன் அப்பாவும் குடியிருக்கல, தாத்தாவும் குடியிருக்கல, எல்லாம் அடிமைகள். அப்படிப்பட்ட நிலையில் அடிமையானே இங்க கர்த்தருடைய தயவு அவர் மேலே விழுந்த மாத்திரத்திலே கர்த்தர் சொன்னார், அவன்கிட்ட நீ கேளு, அவன் கொடுக்குறானா இல்லையா நான் என்ன செய்யறேன் பார்க்கிறேன். கவனிங்க. ஆகவே எது விருப்பமோ எது நல்லா இருக்கோ அதை என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. நேற்றுக்கு கேட்டிருந்தா அடிதான் என்ன செய்யும், விழும். ஆனா இன்றைக்கு தேவ தயவு அருமையான விழுந்த மாத்திரத்திலே எல்லாம் கழட்டி போடுறான். ஏன்னா தலைச்சனெல்லாம் செத்து போச்சு, தலைப்பிள்ளைகள்லாம் செத்துட்டு இருக்காங்க. அதனால இப்ப அந்த எகிப்திய யோசித்தான், இவன்ல விரட்டி என்ன செய்யணும், விடணும். என்னத்தை கொடுத்தாயிலும் இவனை என்ன செய்யணும், விரட்டி விட வேண்டும் என்று இவன் கேட்காமலே அவன் கழட்டி போட ஆரம்பிச்சிட்டான். காரணம் தேவ தயவு அதை செய்தது. தேவ தயவு என்பது அருமையான லேசான கருகளை. இன்னைக்கு என்ன படிச்சு கொடுத்துருக்கான்னா, ஏசுநாதத்தை வந்துட்டீங்களா, நீ ஏழையாத்தான் இருப்பியா, எல்லாரும் உங்களை கேலி பண்ணுவாப்பியா, எங்களுக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்தான் பாருங்க. இங்க ஒரு பிரதர் இருக்கார், ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னாரு, ஞானசானம் எடுத்துட்டு வெளியே வந்தாராம் ஒருத்தர். நம்ம பிரதர் அங்கே நின்றுட்டு இருந்தாரா. ஒன்று இவர்கிட்ட வந்து அவர் சொல்றாரா, இனித்தான் கஷ்டம் இருக்குது பிரதர், இனித்தான் பாடு. அவர் இவருக்கு பிரசங்கம் பண்றாரா, இவருக்கு சபையில மூப்பரு. ஞானசானம் எடுத்துட்டு வெளியே வர்றவர் சொல்றாரா, இனித்தான் பாடுகள் இருக்குது பிரதர், கஷ்டம் இருக்குது. உடனே அவர் கேட்டாரா, எங்க இருந்து வந்தீங்க நீங்க, எந்த கோயிலுக்கு போனீங்க, முதல்ல நேரே வந்திருப்பியன்னா ஒழுங்கா என்ன செய்விய இருப்பிய. ஞானஸ்நானம் எடுத்த உடனே என்ன என்னன்னா, இனித்தான் கஷ்டமே என்ன செய்யுது இருக்குது. இப்படி படிச்சு கொடுத்துருக்காங்க கோயில்ல. அங்கெங்கயோ போனவர் இங்க வந்து ஞானம் எடுக்க வந்திருக்காரு. இனி கஷ்டம் இல்லை, இனி வாழ்வு இருக்குது. முன்னால கஷ்டம் இருந்துச்சு, அது தொலைறதுக்கு தான் தண்ணிக்குள்ள உங்களை நினைச்சிடும் நாங்க முக்குறோம். இப்ப தண்ணியில முங்கி வந்தது நல்லது. இந்த மனதை கொஞ்சம் நினைச்ச வேண்டியது, முக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த வார்த்தையில. ஆமா, கவனிங்கள். அவை சபை கொட்டடிச்சு பாட்டு பாடி கோயில் நடத்திட்டா காரியம் நடந்துடாது. இன்னைக்கு சொல்ல பாருங்க, பக்கத்தில் இருக்க பொடி நடையா போயிட்டு இப்படி ஓடி வந்துடலாம். பொடி நடையா போயிடும் வாழ்க்கை. பொடி நட போடும்படி கத்திரம் அழைக்கவில்லை. ராஜாக்களை போல நல்லா நடக்கும் என்ன செய்யிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதுக்கு கொஞ்சம் கரையும் கொடுக்கணும், கரையும் கொடுக்கணும். இப்படி போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல அப்படி கோயில போய் தலையை காட்டிட்டு அப்படி வந்துடலாம். தலை காட்டிட்டு வர வேண்டியதுதான். போக மோசமா என்ன செய்யிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். தேவன மக்களை, கோயிலுக்கு ஒரு முக்கியம் இல்லை, வார்த்தை இருக்க பிரகாரமாக அருமையான கேட்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், வாழ வேண்டும். என்ன கத்த சொன்னார் இந்த பூலோகத்தில் வரும் பொழுது, எதுக்கியா அந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நானும் மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்பட வந்தேன். நாங்கெல்லாம் இது கேட்டதே கிடையாது. 9 வருஷம் ஒரு கோயிலில் இருந்தோம், ஒரு நாள் கேட்டதில்லை. ஏனென்றால் அருமையானவர்களே பாருங்கள், பிரசங்கியாருக்கே தெரியாது. ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நான் எழுப்பும்படி வந்தேன் கத்து சொல்லல. உபவாசத்திலேயே அப்படி இருந்து செத்து போற ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுக்கு நான் வந்தேன்னு சொல்ல. நானும் மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். உள்ளே வாழ்வு, மனதிலே வாழ்வு, சரீரத்தில் வாழ்வு, குடும்பத்திலே வாழ்வு, கையின் பிரயாசங்களிலே வாழ்வு. இது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமா தெரியுது பாருங்க. இது என்ன பிரச்சனை இதுன்னு நினைக்காஞ்சல ஆட்கள். சாகருக்கா கத்தர் வந்தா அந்த போலத்துக்கு நான் சொல்றேன், சாவல் நம்ம தூக்கி எடுக்கும்படி அவர் சிறுவையில நமக்கு அனுப்பிச்சார், செத்தா. அதான் சுவிசேஷம். இவன் சொல்றான் நாம சாவணும்னு சொல்றான். கத்தோட நீ சாவாதையா, அதுக்கு தான் நான் நினைச்சிருக்கேன், சாகருக்கு நினைச்சிருக்கேன், வந்திருக்கேன், தலைகள் இருக்குது. கத்த சொல்றாரு நீ வாழ வேண்டும், அதற்காக நான் என்ன செய்ய போறேன், சாக போறேன். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்வு இல்லை. கத்தர் வைத்திருக்க வாழ்வு வரணும்னு சொன்னா
கர்த்தருடைய கல்வாரி, அவருடைய மரணம் எனக்காக செத்துருக்காரு. நான் சாக வேண்டிய அவசியம் கிடையாது. அகால மரணம் 33 வயசுல சாகுறது லேசான காரியம் கிடையாது. இயேசு 89 வயசுல வயசான காலத்துல அரிமானம்லே சிறுவையில ஏறவில்லை, வாலிப பிராயத்தில் சிறுவையில ஏறினார். அகால மரணம் ஏன்? மக்கள் நீடிய வாழ்வோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவரகமான இந்த உயர்தரமான வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் திட்டமிட்டு இதெல்லாம் செய்தாரு. இப்ப அவர் வாலிப வயசுல செத்ததுக்கு அப்புறம் நானும் சாவு போறேன்னு சொன்னா பக்தியிலே சாவு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் புத்தி இல்லை. கரெக்ட் பண்ண வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய மக்களாகவே எல்லாரும் சொல்லுவோம், நானும் வாழ்வதற்காக தேவனாலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் வாழும்படி இயேசு அகால மரணம் அடைந்தார். கொண்டு போங்க இந்த தாட்டை, இந்த நினைவு எப்போது இருக்கட்டும், எப்போது சிலுவை நினைங்க. இந்த காலைவெளி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, பண பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது சுக பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கல்வாரிய நினை. கர்த்தாவே, நீங்க இந்த பட்ட பாடு வீணா போயிடக்கூடாது. ஏன்னா அந்த பாடுக்குள்ளதான் எனக்கு வாழ்வு என்ன செய்யறது, பண்டமாற்று செய்யப்படுகிறது. நீர் பாடுபட்டது உண்மையானால் அந்த சத்தியத்தின்படி எனக்கு இந்த பிரச்சனை விடுதலை என்ன செய்யணும், கொடுக்கணும். இதான் ஜெபம். பாருங்க, நாம கதறி போராடி நம்முடைய பரிதாபத்தை பார்த்து கடவுள் உதவி செய்வான்னு நினைக்கும். இல்லை, பரலோகத்தின் தேவன் இயேசுவின் பரிதாபத்தை பார்த்து உங்களுக்கு உதவி செய்கிறார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சொல்கிறார். எதை செய்தாலும் பிதாவாகி தேவன் கல்வாரியை பார்க்கிறாரு, குமாரனை பார்க்கிறாரு, அவர் கொடுத்த கரையத்தை பார்க்கிறாரு, அவருடைய ரத்தத்தை பார்க்கிறாரு. அதை வச்சுதான் அருமையான மனிதரோடு கர்த்தர் ஈடுபடுகிறார் என்பதை திட்டமா இந்த காலை வேளையில் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்ம வரும்பொழுது பிதாவாகி தேவன் கல்வாரியை பார்க்கிறாருன்னா நாமும் கல்வாரியை கொண்டுட்டு தான் பிதாவாகி தேவனத்தில் என்ன செய்யணும், போகணும். கண்ணீரை கொண்டுட்டு போறது இல்லை, கல்வாரியை கொண்டுட்டு போகணும். பிதாவே, உம்மட்ட நான் வாரேன்னு சொன்னா எனக்கு ஒரு தகுதியும் இல்லை, ஆனால் கல்வாரிய மையமாக வச்சு நான் என்ன செய்கிறேன், உம்மட்ட வாரேன். இயேசுவின் பாடுகள் எனக்கு வாழ்வு, அவருடைய தோல்வி எனக்கு ஜெயம், அவருடைய தரித்திரம் என்னுடைய ஐஸ்வர்யம், அவருடைய வியாதி என்னுடைய ஆரோக்கியம், அவருடைய அகால மரணம் என்னுடைய நீடிய வாழ்வு. அவரும் காலத்துக்கு முன்னால செத்துட்டு நானும் காலத்துக்கு முன்னால செத்தா அதுல ஒரு லாபமும் இல்லை. அருமையால கவனிங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரெல்லாம் ஊழியங்களுக்கு கூப்பிடும் பொழுது ஸ்தாபனங்கள்ல இருந்து இப்படித்தான் சொல்றான், வட இந்தியாவுக்கு போறீங்க, திரும்பி வரணும்னு நினைக்காதீங்க. நீங்க இயேசுநாதருடைய போர் வீரர்கள், அப்படியே போய் ரத்த சாட்சியா நினைச்சிருங்க, செத்துருங்க. கேட்கறது காட்டு, அப்பா என்ன தியாகமான உபதேசம். தியாகம் இல்லையா, விசுவாசம். எல்லாம் சொல்லுவோம், விசுவாசம் தியாகம் இருக்கிறது. தியாகம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும். இந்த ஊழியெல்லாம் இப்படி ஒன்றும் வரல. சைக்கிளில் பங்க்சர் ஓட்டுறதுக்கு காசு இல்லாமல் தான் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நான் சொல்றேன், ஆகவே தியாகம்னா என்னங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அருமையான தேவனுடைய மக்களே, என்னுடைய தியாகத்தை காட்டிலும் இயேசுவின் கல்வாரி தியாகம் 1000 மடங்கு பெரியது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். கவனியுங்கள், தியாகம் இல்லாமல் எதுவுமே அருமையான நடக்காது. ஆகவே ஆரம்பத்தில் ஏன் தியாகம் இப்படித்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். காலாவட்டத்தில் அருமையான கர்த்தருடைய தியாகத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவரை நான் பண்ண தியாகம் உம்முடைய தியாகத்தில் 1000ல் 1 கூட இல்லை. அது மாத்திரமல்ல, ஏன் தியாகத்தை நம்பி நான் பெருவாழ்வு வாழ முடியாது. உம்முடைய தியாகத்தை நம்பினேன்னா நான் பெருவாழ்வு என்ன செய்யலாம், உயர்ந்த வாழ்வு வாழலாம். ஆகவே தேவனுடைய மக்களை கவனிங்கள், சரியாக நாம் வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்கிறதெல்லாம் என்ன செய்யும், வாய்க்கும். அவன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற ஒரு இலையுதிராது இருக்கிற மரத்தை போல என்ன செய்வான், இருப்பான். இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தை படியுங்க, இதுல தியானமாயிருங்கள். ஏதாவது ஒரு பிரசங்கம் கேட்கும்போது இது வசனத்துக்கு ஒத்திருக்கா, இயேசுவின் கல்வாரிக்கு ஒத்திருக்கிறதா என்பதை என்ன செய்யுங்கள், நிறுத்து பாருங்கள். எத்தனை பேர் வாழ விரும்புகிறீர்கள்? நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த காலை வேளையில் சொல்லுகிறார், கிறிஸ்தவ ஜீவன்கிறது இது ஒன்னோட போறது இல்லை, ஒரு சந்ததி என்ன செய்யறது, இது தொடுகிறதா இருக்கிறது. சீரியஸான விஷயம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். இது சும்மா பாவத்தை அறிக்கையிட்ட நான் பரலோகத்துக்கு போறேன் இல்லை, இது என் பேரன் பேத்தி என் சந்ததியை பாதிக்கிற விஷயம். நான் சரியாக புரிந்து கொண்டால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள். நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என் சந்ததிக்கு பாதிப்பு ஏற்படும். நான் என்னுடைய சந்ததிக்கு ஒரு நன்மை செய்ய விரும்புகிறேன். ஒரு முட்டாளா இருக்கு நான் விரும்பல. பாருங்க, அவைதான் அந்த பிரச்சனையார் எப்படி சொன்னார், அந்த சபையில் எப்படி சொன்னாங்க, எதுவும் எனக்கு தேவையில்லை,
கல்வாரிக்கு ஒத்திருக்கான்னு பார்க்கணும். நான் வாழ விரும்புகிறேன், என் சந்ததியை நான் வாழ வைக்க விரும்புகிறேன், என் சந்ததி ஒரு நாள்ல சொல்லணும் எங்க தாத்தா அவர் வந்து பாக்கியவான். அதுமேல கவனிங்கள். ஆகவே இந்த நாட்களிலே வசனத்தை சரியாக புரிந்து கொள்வோமானால் பாருங்கள், வாழ்வுதான் நம்முடைய பங்காக மாறும். தேவை ஏற்பட்டால் அருமையானவர்களே நாம் தியாகம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக தான் இருக்கும். பாருங்கள், கர்த்தர் இயேசு இவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கும்போது நாம் வந்து ஒரு தியாகம் பண்ணலன்னா அது யூஸ்லெஸ் கிறிஸ்டியன் லைஃப். ஆனால் நம்முடைய தியாகத்தை தூக்கி மேலே வைக்கிறது இல்லை. இயேசுவின் கல்வாரி தியாகத்தை ராத்திரி பல என்ன செய்யணும்? தூக்கி மேலே வைக்க வேண்டும். காரணம், அவருடைய தியாகத்துக்குள்ளே நம்முடைய எதிர்கால வாழ்வு அது தொக்கி நிற்கிறது. வாசிக்கலாம், நெகேமியா 9:25. அவர்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவிதமான உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். வாழலாமா? இப்படி வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு பரலோகத்துக்கு போக முடியுமா என்றெல்லாம் இன்றைக்கு அநேக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, ஏன்னா வெளியே எங்க பார்த்தாலும் மத போதனைகள் அருமையானவர்களே இருக்குது. அது கிறிஸ்தவ மதத்துக்குள்ள பூந்துச்சு. அதனால எதுவுமே வாழ்க்கையில அனுபவிக்க கூடாது, என்ஜாய் பண்ணக்கூடாது என்கிற போதகம் தான் எல்லா பக்கம் இருக்கு. அது மேன்மையான போதகம் மாதிரி தெரியுது. அது மனுஷிகமான போதகம். மனுஷிக போதகமும் இருக்கிறது, தெய்வீக போதகமும் இருக்கிறது. தெய்வீக போதகம் என்பது இந்த புஸ்தகம் போதிக்கிற போதகம். கவனிங்க, இது மனுஷிய போதங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது. பாருங்கள், மனுஷிய போதங்கள் எல்லாமே ஒன்னே சாகடி, அதனால கடவுள்கிட்ட என்ன செய்யலாம்? நெருங்கலாம். தெய்வீக போதனை சொல்லுகிறது, உனக்காக இயேசு சாகடிக்கப்பட்டார், நீ அவர் மூலமாய் தேவனிடத்தில் என்ன செய்யலாம்? நெருங்கலாம். நீ சாகாமலே நல்லா நெருங்கலாம். ரத்த சாட்சியா சாகுன்னு சொல்லி எல்லா பக்கமும் கையெழுத்து வாங்கிட்டு தெரிஞ்சாங்க. பாருங்க, சில கூட்டங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டை அப்படி அனுப்பிடுவாங்க, யாரெல்லாம் ரத்த சாட்சியா சாகுறியா கையெழுத்து போடுங்க அப்படின்னு. ஆனால் பைபிளில் ஒரு இடத்துலையும் நீ ரத்த சாட்சியா சாவுங்கன்னு என்ன செய்யலை? போடலை. பைபிளில் போட்டிருக்க உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக என்ன செய்யுங்கள்? சாவாத என இயேசு செத்து இருக்கிறார். மனசுல எப்போதும் வை, சாவரேன் சொல்லாத. ஏன்னா don't choose death. If you do so, it will follow you. சாவுன்னு பேசிக்கிட்டு கையெழுத்து போட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு சாவு தான் என்ன செய்யும்? வரும். ஏன்னா பைபிளில் போட்டிருக்கா, தான் நீ நினைக்கிற, தான் நீ பேசுற, என்ன சொல்றியோ அதுபடிதான் உனக்கு என்ன செய்யும்? நடக்கும். கர்த்தர் உன்னை சாகடிக்கவில்லை, நீயே உன்னை சாகடித்து கொண்டாய். சாவுன்னு பேசாத. ஓடியான் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மாதாயமும் பண்றது இல்லை. ஆனா வட இந்தியா போகும்போது சாகுறதுக்கு ஆயத்தமா போங்க. உடனே அவன் பாருங்க அங்க போய் கண்ட தண்ணியும் குடிச்சிட்டு செத்து போறான். இவன் சொல்றான் ரத்த சாட்சி அவர் என்ன செய்யிட்டாரு? செத்து போயிட்டான்னு சொல்றான். அவர் செத்தது ரத்த சாட்சியா சாவல, அவர் கண்ட தண்ணியும் குடிச்சிட்டு என்ன செய்யிட்டாரு? செத்து போயிட்டாரு. இவங்க சொல்றது ரத்த சாட்சி செத்து போயிட்டாரு. ரத்த சாட்சியா சாவல, நீங்க தான் சொல்லி கொடுத்துங்க, கண்ட தண்ணியும் குடி, திரும்பி பார்க்காத, நீ இயேசுன்னு போச்சு, சாகுறதுக்கே போன்னு சொன்னாங்க. அவன் போய் செத்துட்டான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நாங்க சொல்றோம் உயிரோடு இருக்கே பொங்கல், இயேசு நாமத்தினால சாகாதிருங்கள். என்னையா உங்க பிரசங்க இது என்ன பிரசங்கம்? அவ்வளவு ஒத்து வர மாட்டேங்குது. இந்த புஸ்தகத்துக்கு ஒத்திருந்தா போதுங்க, யாருக்கு ஒத்திருந்தாலும் அது எங்களுக்கு தேவையில்லை. இது வாழ வைக்கிற பிரசங்கள். இது எல்லாரும் மாலை போடுவாங்கன்னு சொல்லி நாங்கள் உழைஞ்சிட்டு இருக்கல, மக்களை வாழ வைக்கிறதுக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் எங்கள் மூலமாக வாழ்ந்திருக்கிறது நான் சொல்லுங்க. 20 வருஷத்துல ஏன்னா எல்லாம் தப்பா தான் இன்னைக்கு அருமையான பிரச்சனை பண்றான் பாருங்க. ஆகவே தேவன் மக்களை பாருங்கள், தேவன் நம்மை வாழ வைக்கிற தேவன் இங்க ஆச்சரியமா இருக்குது. இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்து திருப்தியாகி போதாதா, அதுக்கப்புறம் கொழுத்து, கொழுப்பான் கொழுக்கிறதா. கொளுத்தவங்க யாரும் பரலோகத்தில் செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இந்த சரீரத்தை கொல்லணும் உபவாசம் போட்டு. இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இங்க போட்டிருக்கு கொளுத்துன்னு போட்டு. நன்மையினால் ஒரு வாய் என்ன செய்யறாரு? திருப்தி ஆக்குகிறார். பாலும் தேன் என்ன செய்கிறது? ஓடுகிறது. பாதைகள் என்ன செய்கிறது? நெய்யாய் பொழிகிறது போட்டிருக்கு. நாங்க எழுதலைங்க, அவர் எழுதியிருக்காரு. உங்களுக்கு வாழ்த்து காமிக்கும், கவனிங்க. ஏனென்றால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தப்பாக இவர் நம்புகிறார், அப்படியே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் பாரம்பரியம் சொல்றது. பாரம்பரியம்
நான் என்ன தெரியுமா, ஒரு மூத்தவர் வந்து ஏதோ ஒன்று சொல்றாரு, அது வேதத்துக்கு ஒத்துருக்கிறாருன்னு இளையவர் பார்க்கவே இல்லை. இவ கோயில்ல அதை மண்டையில எடுத்துக்கிட்டு உடனே இவர் போய் இன்னொருத்தட்ட என்ன செய்றாரு, சொல்றாரு. ஆகவே நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் சில மனிதனுடைய போதனைகள், மனிதனுடைய வார்த்தைகள் தொன்று தொட்டு அப்படியே வந்து விட்டது. இப்போ மக்களுக்குள்ள ஆழமாய் மனதிலே வேரூன்றி விட்டது. இவன் தேவ வார்த்தைன்னு நினைக்கிறான். இதை யாராவது பெசகு பண்ணா கொன்னே விடுவான். பாருங்க, பைபிளை பற்றி எந்த அக்கறையும் எனக்கு கிடையாது. ஆனா இதை மீறிட்டா கல்லறிஞ்சு கொன்னு போடலாம். இப்படித்தான் அநேக சபைகள் அருமையானே இன்னைக்கு இந்த பாரம்பரியங்கள் எழுந்துன்னு இருக்கிறது. அதனால தான் எங்க போறீங்கிறது ரொம்ப முக்கியம். கவனிங்க, ஒரு வசனத்தை திரும்பவும் வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 6. எல்லாரும் சத்தமா வாசிங்க. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். பாருங்க, இயேசுநாதர் சொல்றாரு. பாருங்க, யார்கிட்ட சொல்றாரு? யூதர்கிட்ட சொல்றாரு. உங்கள் பாரம்பரியத்தினாலே, யாரோ முன்னோர் சொல்லி கொடுத்த சில காரியங்களை மனசுல ஆழமா வச்சிருக்கீங்க, பேசுறீங்க, அதையே போதிக்கிறீங்க, கோயில்ல தூக்கி மேல வச்சிருக்கீங்க. அதனால என்ன செய்றீங்கன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில வாழ்வு கொடுப்பதை நாசமாக்கி விடுகிறீர்கள். மனிதனுடைய வார்த்தை வேற, தேவனுடைய வார்த்தை வேற. கர்த்தர் சொல்றார், பாரம்பரியமாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தாத்தா, அப்பா, பையன், பேரன்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்க குடும்பத்தில் அதை தூக்கி வச்சிருங்க, வாழ்வீர்கள். அப்படித்தான் அவர்களுக்கு வார்த்தையை கர்த்தர் ஆரம்பத்தில் கொடுத்தாரு. அதை தூக்கி போட்டுட்டு பாருங்க, பல பாரம்பரியங்களை அருமையான அவர்களுக்கு பிடித்து கொண்டார்கள். பாரம்பரியங்களை பிடிக்க பிடிக்க கடைசியில் வேதத்தை விட்டுட்டான், தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டான். கர்த்தர் சொல்றார், இப்ப தேவனுடைய வார்த்தை உனக்கு வாழ்வு கொடுக்க விரும்புகிறது. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வான்? வாழ்வான். பிழைப்பாங்கிறது இல்லை, வாழ்வான். எல்லாம் சொல்ல, வாழ்வான். வாழ்வதற்கென்றே அருமையான இந்த வார்த்தை, வாழ்வதற்கென்றே இந்த ஆவியின் அபிஷேகம், வாழ்வதற்கென்றே இயேசுவின் நாமம், வாழ்வதற்கென்றே கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். திட்டமாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பக்தியா இருக்கிறது, வாழ்வுதான் தேவனுடைய நோக்கம். பாருங்கள், ஆகவே தேவ மக்களை ரொம்ப வைராக்கியமா பாரம்பரியங்களை பிடிச்சான். கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவருடைய முற்பிதாக்களின் தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற தேவன் அவங்களுக்கு முன்னால் நிற்கிறாரு. இவன் சொல்றான், நீ பிசாசு பிடிச்சவன் சொல்றான். கவனிங்க, நான் வந்து விவரமா பேசிட்டு இருக்கேன். வார்த்தை தேவனுடைய வார்த்தைன்னா தேவனுடைய வார்த்தை, அதை விட்டுட்டு மனுஷனுடைய வார்த்தையை பிடிச்சா அப்புறம் கண்ணு குருடா என்ன செய்யறோம்? போயிடும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் ஒவ்வொரு நாளும் காலமே ஆபிரகாம் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை இவன் ஜெபம் பண்றான். ஆனா அந்த தேவன் அவனுக்கு முன்னால வந்து நிற்கிறாரு. இவன் சொல்றான், நீ பிசாசு பிடிச்சவன் சொல்லி. கவனிங்க, என்றால் இந்த வேதத்தின் தேவனை கண்டுபிடிக்க முடியல, உண்மை தேவனை கண்டுபிடிக்க முடியல. முன்னால வந்து நிற்கிறாரு, நீ சமாரியன், கீழ் ஜாதிகாரன் சொல்லி சொல்றான். அது மாத்திரமல்ல, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாசரேத்து ஊருங்க வந்து ஒரு உயரமான மலையிலே கட்டப்பட்டிருந்தது. அந்த மலை உச்சிலிருந்து அவரை தலையில தள்ளிவிடுறதுக்கு கூட்டமா தள்ளிட்டு போறான். பாருங்க, இந்த கடவுள்கிட்ட தான் காலமே ஜெபம் பண்றான், ராத்திரி ஜெபம் பண்றான். ஆனா கடவுள் முன்னால் நிற்காரு, அவனுக்கு கண்ணு என்ன செய்யல, தெரியல. தேவ ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. அதுமாதிரி கவனியங்கள், அவைதான் கண்ணுக்கு மன கண்கள் பிரகாசமா இருக்கணும். தேவனை இருக்கிற பிராகமா அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய வாழ்வை நாம் அனுபவித்து நம்முடைய சந்ததிக்கு அதை கடத்திவிட வேண்டும் என்றால், தேவனுடைய மக்களே வார்த்தைக்கு மாத்திரம், தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இதோட சேர்த்து அதை நீ கூட்டுறது இல்லை, குறைக்கிறது இல்லை. இனிமேல் கவனிங்க, அதுக்கு என்ன சொல்றாங்க? பெரியம்மா போனாங்க, எங்க பாட்டி போனாங்க. பெரியம்மாவும் பாட்டி செத்த அருமையான, நான் சாக விரும்பவில்லை, நான் வாழ விரும்புகிறேன், ஏதோ அவங்க அறியாமையினால் செத்தாங்க. கவனிங்க, ஆகவே சூரிய தேவனை வணங்குகிற அந்த ரோம கவர்னர் பாருங்க, அவன் யூதம் கிடையாது, அவன்கிட்ட வேதம் கிடையாது தேவனுடைய மக்களே. ஆனா இயேசுநாதரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது வந்து ஏதோ பொறாமையில தான் நினைச்சிருக்காங்க, பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. புதுசு இல்ல சிலுவையில் அறையப்படுறது, அடிக்கடி மக்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆனா அந்த இயேசுவை பார்த்த உடனே அவனுக்கு சிலுவையில் அறையிருக்கு மனசே வரமாட்டேங்குது. பாருங்க, அவன் வந்து சூரியனை கும்பிடுறவன், அவனுக்கு இந்த இயேசுவை பற்றி லேசா தெரியுது பார்க்கும்போது. ஆனா அந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு ராத்திரி பாலா படிக்கிற யூதர்களுக்கு அவர் என்ன செய்யவில்லை, கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் எச்சரிக்கையா இருக்கணும் கிறிஸ்தவ விஷயத்துல. நல்ல ஆழமான ஒரு
அருமையான தெளிவா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவன் வந்து இவனை விடுதலை ஆக்குறதுக்கு பிரயாசப்படுறான். அவன் சொல்றான், நான் பரபாசை சிலுவையில் அறைய போறேன், இவரை விடுதலை ஆக்க போறேன்னு சொல்றான். அவங்க சொல்றாங்க, பரபாசை விடுதலை ஆக்கும், இவனை சிலுவையில் அறையும். திருப்பி திருப்பி விடுதலை ஆக்குறதுக்கு பிரயாசப்படுறான் பாருங்க அந்த அஞ்ஞானி. அவங்க சொல்றாங்க, இவனுடைய ரத்தப்படி இவனுடைய பிள்ளைகள் மேல என்ன செய்யட்டும், வரட்டும். வந்தது வந்தது மேல் கவனிங்க. ஏன்னா பாரம்பரியம் மண்டைக்குள்ள அவ்வளவு ஆழமா கான்கிரீட் மாதிரி இருக்கும்போது வசனம் இல்லாதனால தேவனை கண்டுபிடிக்க முடியல. அதனால ரத்தப்படியை தலை மேல அவங்களே வாங்கி போட்டுக்கிட்டாங்க. தேவன மக்களே கவனியுங்கள், நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ரத்தப்படி கிடையாது, நமக்கு வைத்திருக்கிறது பரிபூர்ண தேவ வாழ்வு. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். அதுதான் அங்க அந்த போதனை. எந்த போது எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். I am out and out for God's word. தேவனுடைய வார்த்தை பாருங்கள். அருமையான இதிலே வைராக்கியமா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. இயேசுவை பிடிச்சு சிலுவையில அறைந்தே போட்டார்கள். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வேதம் முழுவதும் அந்த இயேசுவை பற்றி தான் என்ன செய்கிறது, பேசுகிறது. இதை வைத்திருந்தார்கள், அவருடைய ஆலயங்களில் வைத்திருந்தார்கள், வீடுகளில் வச்சிருந்தாங்க அந்த புஸ்தகத்தை. இந்த வேதம் முழுவதும் அந்த இயேசுவை பற்றி பேசுகிறது. ஆனா இயேசு முன்னால் நிற்கிறாரு, கண்டுபிடிக்க முடியல. அது காரணத்தை கர்த்தங்க சொல்றாரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வார்த்தையை என்ன செய்கிறீர்கள், அவமாக்குகிறீர்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன நன்மை செய்யுமோ அதெல்லாம் நாசமாக்குறீங்க. ஏன்னா மனிதனுடைய வார்த்தையை தூக்கி மண்டைகளை வச்சுட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை வெளியே தள்ளிட்டீங்க, வாழ்வை வெளியே தள்ளிவிட்டீர்கள் நீங்களே. கவனிங்க தேவனுடைய மக்களே. ஆகவேதான் நாட்களிலே இந்த வார்த்தையை எடுக்கும்போது, கர்த்தாவே எனக்கு வாழ்வு வர்றதுக்காக நான் அந்த புஸ்தகத்தை நினைச்சேன், நான் கையில் எடுக்கிறேன். அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தாரு, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர்னாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு அவருக்கு தெரியும். அவர் சொன்னார், இப்போ 7வது தடவை பைபிளை நினைச்சிட்டு இருக்கேன், வாசித்துட்டு இருக்கேன். முழு பைபிளையும் 7 தடவை வாசிட்டேன். இந்த இருக்கு பாருங்க, இந்த அட்டவணை படி டெய்லி 10 அதிகாரத்தை படிச்சுட்டா ஒரு தடவை டக்குன்னு 7 மாசத்துக்குள்ள இந்த பைபிளை என்ன செய்யலாம், வாசித்துடலாம். நான் 7 தடவை வாசிட்டேன்னு சொன்னார். இந்த புஸ்தகத்தை எத்தனை நேரம் வாசித்தான்னு சொல்லி கர்த்தர் 2ஆம் வரையில் என்ன செய்ய போதில்லை, கேட்க போறதில்லை, உங்களுக்கு கிரீடம் வைக்க போறதும் இல்லை. வாழ்ந்திருந்தியா தாழ்ந்து போனியா, அதுதான் கேள்வி. ஆமா, எத்தனை நேரம் இதை வாசித்தேன்னு சொல்லி கர்த்தருக்கு கோல்டு மெடல் கொடுக்க போறது இல்லை. பாருங்க, புஸ்தகத்தை படிச்சிருன்னு சொல்லி 10 அதிகாரத்தை வேகமா ஏன்னா புஸ்தகம் முழுதையும் வாசிடணும். புஸ்தகம் முழுதையும் வாசிக்க வேண்டியது இல்லையா, ஜீவன் தருகிற வார்த்தைகளை என்ன செய்யணும், தேடி கண்டுபிடிக்கணும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. பைபிளை எதுக்கு படிக்கணும், நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்ன, நித்திய தேவனுடைய ஜீவன். அந்த தேவன் நித்தியமானவர், அவருடைய ஜீவனுக்கு பேர் நித்திய ஜீவன். அதான் இயேசுநாதர் சொன்னாரு, நானும் மனிதருக்கு ஜீவனை கொடுக்கும்படி என்ன செய்தேன், வந்தேன். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன், தேவ ஜீவன், அழியாத ஜீவன், உயர்தரமான ஜீவன் அதை பெற்றுக்கொள்ளும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். கவனிங்க, அப்ப முழு நோக்கம் தேவனுடைய நோக்கம், பிதாவாய் தேவனுடைய நோக்கம், குமாரனுடைய நோக்கம், ஆவியானுடைய நோக்கம் எல்லாமே உங்களை வாழ வைக்கிறது தான். அந்த வாழ்வை தொலைச்சிடக்கூடாது, வாழ்வை விரும்ப வேணும், ஆசைப்படணும். புஸ்தகத்தை எடுக்கும்போது, கர்த்தாவே நான் வேகமா இதை ஏதோ 7 அதிகாரம் படிக்கிறது என் நோக்கம் இல்லை, இதுக்குள்ள இருக்க ஜீவன் என் வாழ்க்கையில் என்ன செய்யட்டும், வரட்டும். என் மனதில் ஜீவன், சரத்தில் ஜீவன், வியாதி பிணிகள் தொலையட்டும், சாபங்கள் ஓடட்டும், தரித்திரியம் ஒழியட்டும், பிள்ளை இல்லாமல் மலட்டு கற்பங்கள்லாம் தொலையட்டும், கையின் பிரயாசங்கள்ல இருக்க சாபங்கள்லாம் தொலையட்டும். இந்த ரீதியில் மரியாதையோடு அருமையான இந்த புஸ்தகத்தை அணுக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது நம்மை வாழ வைக்கிற புஸ்தகம் தேவனுடைய மக்களே. பாருங்கள், ஆகவே இந்த வசனத்தை மறுபடியும் திரும்புவோம். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் மறுபடியும் வாசிக்கிறது, நல்லா இருக்கு. 25வது வசனம், அவர்கள் அரணான பட்டணங்களையும், எப்படி என்ன பட்டணம், பட்டணம் இல்லை, என்ன பட்டணம், அரணான பட்டணம் சுற்றி கோட்டைச்சவர் கட்டியிருக்கு. கோட்டைச்சவர் கட்டி நம்ம கோட்டைச்சவர் மாதிரி இல்லை, 5 அடி கோட்டைச்சவருக்கு மேலே நம்ம இன்னைக்கு பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் 30 அடி உயரமான கோட்டைச்சவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மேலே ரதம் ஓடலாம், அவ்வளோ அகலமாக இருந்தது.
2 ரதம் ஓடலாம் மேலே. கவனிங்க, 30 அடி உயரத்துக்கு. அப்படிப்பட்ட கோட்டைச்சுவர் உள்ள பட்டணங்களை பற்றி அதை சுதந்திரித்து கொண்டார்கள். கோடி ரூபாய்கள் செலவழித்து கட்டப்பட்டது பாருங்கள். அரணான பட்டணங்களையும் அதுக்கப்புறம் பூமின்னு போடல, என்ன போட்டிருக்கு? செழுமையான பூமி. என்ன பூமியா இருந்தா என்ன பிரதர்? ஏதோ பூமி இருந்தா சரிதான். கத்தோட பூமி இருந்து என்ன பிரயோஜனம்? செழுமையான பூமியா என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமா, அந்த மாதிரி செழுமை கொடுமைன்னு பேசினாலே பாவம் நமக்கு கெட்ட வார்த்தை பற்றி சொல்றான்னு மக்கள் நினைக்க. கத்து சொல்றாரு புஸ்தகத்தில், அதைத்தான் நான் போட்டு வச்சிருக்கேன். எல்லாரும் சொல்லுவோம், செழுமையான பூமி அதுவே தேவன் எனக்கு வைத்திருக்கிற பங்கு. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். செழுமையான பூமியும் என்ன செய்து கட்டிக்கொண்டு. நல்ல 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 மொழிபெயர்த்திருக்காங்க. கவனிங்க, நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமி என்ன செய்து கட்டிக்கொண்டு. எல்லாம் சொல்லுவோம், கட்டிக்கொள்வேன். வீடு இருக்கு, சில பாருங்க, சில வாடகை வீட்டில் இருப்பாங்க, சில ஒத்தி வீட்டில் இருப்பாங்க. கத்த சொல்றாரு, சொந்த வீட்டை நீ கட்டிக்கொள்ள வேண்டும். யாரோ கட்டின வீட்டில் இன்னைக்கு காலி பண்ண சொல்லிடுவானோ, நாளைக்கு காலி பண்ண சொல்லிடுவானோ பயந்து இருக்கிறதுல சொந்த வீட்டை கட்டிக்கொள்வேன். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கவனிங்க, செழுமையான பூமியும் கட்டிக்கொண்டு, அது மாத்திரம் இல்லை, சகல விதமான உடைமையில் நிறைந்த வீடு. வீட்டை கட்டுறது மாத்திரம் இல்லை, வீடு பூராவும் சகல விதமான உடைமையெல்லாம் நிறைஞ்சிருக்கணுமா? ஐயோ பாவம், பாவி. இது இவங்க பரலோகத்துக்கு போக முடியுமா? இப்படித்தான் அருமையான அநேகர் பரிசுத்தவான்கள் யோசிக்காங்க. தேவன் சொல்லுகிறாரு, வீடு சும்மா இருக்குது எனக்கு இஷ்டம் கிடையாது. உலகம் அன்றைக்கு சும்மா இருந்தது, வெறுமையா இருந்தது, ஒழுங்கீனமா இருந்தது, எனக்கு இஷ்டம் இல்லை. எல்லாத்தையும் முதல்ல ஒழுங்காக்குனேன், 2வது எல்லாவற்றையும் நிறைவு செய்தேன். எல்லா மிருகங்கள், பறவைகள், மீன்கள் எல்லாம் பொண்ணு வெள்ளி வச்சு இந்த பூமியை நிறைவு செய்தேன். வெறுமையா இருப்பது சித்தம் அல்லாது பிசாசுடைய சித்தம். அநேக பிசாசுடைய போதத்தை இன்னைக்கு தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு அது பெருசு மாதிரியும் இவங்க பெரிய பரிசுத்தவான் மாதிரியும் எங்கிட்ட ஒன்றும் இல்லை, அதான் எங்க பெருமை. கத்துறாரு, அது ஏன் பெருமை இல்லையா? நிறைவு இருந்தா தான் எனக்கு பெருமை, நீ வெறுமையா இருந்தா எனக்கு பெருமை இல்லை. கவனிங்க, ஆகவே பக்தி பிரசங்கெல்லாம் தூக்கி இந்த நாளுக்கு எரிந்து விட்டு கத்தன்னு சொல்றாரு, வீடுன்னு சொல்லும்போது அது நல்ல நிறைவா என்ன செய்யணும்? இருக்கணும். ஏனென்றால் அது தேவனுடைய தயவு செய்கிற வேலை. வெறுமையா இருக்கிறது சாத்தான் செய்யற வேலை. ஒண்ணுமில்லாம தொடச்சு கட்டிட்டு கடனாளியா இருக்கிறது பிசாசுடைய கிரியைகள். அதுக்கு தேவனுடைய ஒத்தாசை ஒன்றும் தேவையில்லை. ஆனா தேவ தயவு இருக்குமானால் வீடு கட்டிக்கிறது மாத்திரம் இல்ல, அருமையானுடைய சகல விதமான நல்ல வஸ்துக்களால் நிறைந்திருக்கும் பொழுது மனுஷன் ஒவ்வொரு நல்ல வஸ்து பார்க்கும்போது தேவனை நினைக்கிறான். தேவரீர் காண்பித்த தயவுக்கு நான் எவ்வளவு பாத்திரன் அல்ல. இதான் கிறிஸ்தவ ஜீவியம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். உடைய தயவுக்காக நம்ம துதிக்கிறோம். கர்த்தாவே, உடைய காரணம் எங்களை பெரியவர்களாக்கும் இந்த காலையில் நாங்கள் சொல்லுகிறோம். உடைய முற்பிதாக்களாகி தாவீதை போல, யாக்கோபை போல கர்த்தாவே உயர்ந்த திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கிறபடி நாம் துதிக்கிறோம். பசுமையும் செழுமையும் பெருகுவதே உடைய திட்டம் கர்த்தாவே. இன்னொரு திட்டம் இடத்துல இல்லை, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். மக்களுடைய எல்லா குறைவுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. தேவ தயவு கர்த்தாவே எல்லாவற்றையும் மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஏராளம் தாராளம் மிச்சம் மீதி இதுவே அவருடைய வாழ்க்கையின் பங்காக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.